ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் தீவிரம் குறைந்து காணப்படுவதால் தமிழ்நாடு முழுவதும் பகலில் அதிகமாக வெப்பநிலை இருக்கிறது. இதனால் நமக்கு மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை பெய்ய போகுது. அதாவது பகல் நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும். ஆங்காங்கே வேறுபட வெப்பநிலை பொறுத்து மாலை அல்லது இரவு நேரங்களில் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் இந்த வெப்பச்சலன மழை அது பெய்யாது. ஒரு இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் கனமழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமலேயும் போகும். எந்தெந்த மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை எப்படி பெய்யுங்கிறத பார்க்கலாம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய பகுதிகளில் நமக்கு மிதமான மழை பெய்யும். அதுவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் அந்த மழையை எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் தான் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பெய்யும். இதே போல் வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும். சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மிக கனமழை பெய்யும். இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களான சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். இந்த வெப்பச்சலன மழையானது ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும். சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பெய்யும். அது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகபட்ச மழை பதிவாகுங்கிறத வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன். இதன் பிறகு தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து தீவிரமடையும். இதனால் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாம் மிதமான மழை, கனமழை எதிர்பார்க்கலாம். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்லேயும் நாம் கனமழை எதிர்பார்க்கலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.